அனைவருக்கும் வணக்கம். இடைநிலை ஆசிரியர் தேர்வு 2024 நேற்றைய முன்தினம் டிஆர்பி வெப்சைட்டில் 1:1.25 ரேஷியோ அடிப்படையில் சிவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஆசிரியர்களது பெயர் பட்டியல் வந்து வெளியிட்டிருந்தாங்க. கால் லெட்டர் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அனெக்சர் 1 அனெக்சர் 2 எல்லாமே வெளியிட்டிருந்தாங்க. அந்த சிவி லிஸ்ட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அனைவருமே சிவிக்கு வந்து தயார் நிலையில் வந்து இருப்பீங்க. மே 12ஆம் தேதி முதல் சிவி வந்து தொடங்கி நடைபெற உள்ளது. இப்போ இந்த அனெக்சர் 1 மற்றும் அனெக்சர் 2 நம்ம வந்து ஒரு டெமோ வீடியோ வந்து பார்க்கலாம். அதே போன்று இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னா டிஆர்பி ஹெல்ப்லைனுக்கு வந்து தொடர்பு கொண்டு கேட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு சரியான விளக்கத்தை வந்து கொடுப்பாங்க. இப்போ நான் கொடுக்கறத விட நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட கால் பண்ணி கேளுங்க. ஏன்னா மோஸ்ட்லி ஒரு சில இதில் வந்து டவுட் வரும். நீங்கள் வந்து கால் பண்ணி டிஆர்பி ஹெல்ப்லைனில் என்ன டைரக்ஷன் கொடுக்குறாங்களோ அதனையே வந்து பின்பற்றிக்கிங்க. அதே போன்று ஒரு சில விஷயங்கள் வந்து டவுட்டாக இருந்ததுன்னா நீங்கள் எதுவுமே பிளாங்காக எடுத்துகிட்டு போகலாம். ஆன் த டேட், அதாவது சிவி டேட்டில் அந்த ரூமில் கூட நீங்கள் வந்து அங்கே என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்களோ அதை பின்பற்றி நம்ம எழுதிக்கலாம். இங்கேயே வந்து இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கிறதெல்லாம் அப்படியே பிளாங்காக விட்டுட்டு போயிடுங்க. அங்கே போயிட்டு நம்ம சிவி நடக்கிற ரூமில் நமக்கு என்ன கைட் பண்ணுறாங்களோ அப்படியே அங்கே வந்து சேஞ்ச் பண்ணி அப்படியே எழுதிக்கலாம். சரிங்களா? அதனால் ஒன்றும் தவறில்லை. உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னா டிஆர்பி ஹெல்ப்லைன் கேளுங்க. இல்லைனாலும் அப்படியே நீங்கள் அவங்க சொல்லுவாங்க, உரிய வழிகாட்டுதல் வந்து கொடுப்பாங்க. அது மீறியும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா அந்த பிளேஸை மட்டும் அப்படியே விட்டுருங்க. நம்ம அங்கே வந்து சிவி டேட் அன்னைக்கு வந்து அதை அப்படியே எழுதிக்கலாம். ஏன்னா நம்ம தவறாக எழுதுறதை விட எழுதாமல் போயிட்டா கூட அங்கே போயிட்டு என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ அனெக்சர் 1 இதில் வந்து 2 copies must be சப்மிட்டட் அட் த டைம் ஆஃப் சிவின்னு கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் நீங்கள் வந்து ஒரு ஸ்பெசிமென் காப்பி, ஒரு நார்மலாக வந்து நீங்கள் ஒரு காப்பி எழுதி பார்த்து அதை தனியாக ரஃப் காப்பி வந்து ஒன்று எழுதி பார்த்து வச்சுக்கணும் ரெடியாக. அதன் பிறகு தான் அதில் எல்லாமே நீங்கள் சரி பார்த்துட்டீங்க, எல்லாமே சரியாக இருக்குங்கிற பட்சத்தில் தான் நீங்கள் வந்து ஒரிஜினல் காப்பி வந்து எழுத ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் ஸ்பெசிமென் காப்பி வந்து நார்மலாக ரஃப் காப்பி வந்து எழுதி வச்சிங்க. ஒரு செட்டு வந்து எழுதி பார்த்து பென்சிலால் எழுதுங்க. அதன் பிறகு வந்து பேனாவில் எழுதி அதை தனியாக வச்சுக்கிங்க. அதை பார்த்து அதை கன்ஃபார்ம் பண்ண பிறகு நீங்கள் வந்து 2 காப்பி எழுதிட்டு போனீங்கன்னா நீங்கள் யார்கிட்ட அட்டஸ்டேஷன் வாங்குறீங்களோ அவங்ககிட்டயுமே நீங்கள் 2 செட்டு வந்து அட்டஸ்டேஷன் வாங்கிட்டு வந்தால் போதும். கெசட் ஆஃபீஸர்கிட்ட வந்து நீங்கள் அட்டஸ்டேஷன் வாங்கிட்டு வந்தீங்கன்னா போதும். இப்போ பாருங்கள், முதல்ல விண்ணப்பித்த பயிற்று மொழி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மீடியம் அப்ளைடு அப்படிங்கிறத நம்ம வந்து தமிழ். நீங்கள் நிறைய பேர் கேட்டாங்க, தமிழில் மட்டும்தான் பண்ணணுமா இல்லை ஆங்கிலத்திலையும் ஃபில் பண்ணலாமான்னு கேட்டாங்க. இப்போ உங்களுடைய விருப்பம் தான். நீங்கள் தமிழ் அப்படின்னா கூட நீங்கள் தமிழ் அப்படின்னு எழுதிக்கலாம். இல்லை ஆங்கிலம், இப்போ நான் வந்து ஃபில் பண்ணது எல்லாமே ஆங்கில வடிவதெல்லாம் வந்து நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். இந்த டேட்டாஸ் எல்லாமே நீங்கள் வந்து ரொம்ப டெப்த்தாலாம் பார்க்க வேணாம். ஜஸ்ட்டு வந்து நீங்கள் எப்படி அந்த டீட்டெயில்ஸை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வந்து நான் வீடியோ பதிவிட்டுருக்கேன். உங்கள் சர்டிஃபிகேட்டில் வந்து வேறு டேட்டு கொடுத்துருக்கலாம். நான் வந்து டேட்டுக்காக இல்லை, ஜஸ்ட்டு வந்து ஒரு ஃபார்மேட்டுக்காக மட்டும்தான் நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பதிவிடுறேன். உங்களுடைய மார்க் ஷீட்டில், உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் என்ன டேட்டு கொடுத்துருக்காங்களோ அதை தான் நீங்கள் வந்து பதிவிடணும். இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு சாம்பிளுக்காக மட்டும்தான். அடுத்து பாருங்கள், அதில் தமிழ்னு எழுதிக்கிங்க. சான்றிதழ் சரிபார்த்தல் எண் மற்றும் நாள், இது வந்து எல்லாமே உங்களுடைய கால் லெட்டரில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. கால் லெட்டர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த கால் லெட்டரில் வந்து இந்த நம்பர் வந்து 8 டிஜிட்டில் கொண்ட நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை வந்து மேலே எழுதிட்டு கீழே வந்து உங்களுக்கு என்ன டேட்டில் வந்து சிவி 12ஆம் தேதினா 12/5/2025, இல்லை 13னா 13/5/2025, இல்லை 14னா 14/5/2025, இல்லை உங்களுக்கு கால் லெட்டரில் வந்து என்ன டேட்டு கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டை வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். அடுத்து பாருங்கள், இனச்சுழற்சின்னு இருக்கும். இதுவுமே உங்களுடைய கால் லெட்டரில் கொடுத்துருப்பாங்க. உங்களை சிவி டேர்ன் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து என்ன டேர்ன் இருக்கோ அதை வந்து அப்படியே ஃபுல், இப்போ நான் வந்து ஜிடி அப்படின்னா ஜிடின்னு மட்டும் கொடுத்துட்டேன். உங்களுக்கு வந்து இப்போ என்ன அந்த கால் லெட்டரில் வந்து சிவி டேர்னுக்கு நேராக இருக்கோ அதை அப்படியே ஃபுல்லாக பார்த்து எழுதிடணும். சரிங்களா? சிவி டேர்ன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த டேர்ன் என்ன கொடுத்துருக்காங்களோ, எந்த டேர்னில் வந்து உங்களை சிவிக்கு கூப்பிட்ருக்காங்களோ அந்த டேர்ன் தான் எழுதணும். உங்களுடைய கம்யூனிட்டி வந்து எழுதக்கூடாது. அடுத்து பாருங்கள், ரோல் நம்பர். ரோல் நம்பர்னால் உங்களுக்கு அந்த கால் லெட்டர்லேயே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அந்த ரோல் நம்பரை வந்து நீங்கள் கிளியராக எழுதிக்கணும். அதே போல் அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்னா இதுவுமே வந்து உங்களுக்கு கால் லெட்டர்லேயே இருக்குது. கால் லெட்டர்லேயே வந்து இப்போ நீங்கள் இந்த ஃபில் பண்ணுறது எல்லாமே கால் லெட்டரில் வந்து இருக்குது. நான் அதுக்கு தான் சொன்னேன், கால் லெட்டர் வந்து ஒரு 6 காப்பி நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அது எப்போவுமே நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதனால் கால் லெட்டரில் இருக்கக்கூடிய ரோல் நம்பர்னு போட்டு கால் லெட்டரில் இருக்கும்.
அதே போன்று அப்ளிகேஷன் நம்பர்னு கொடுத்து கால் லெட்டர்லேயே இருக்கும். அதை பார்த்து தெளிவாக எழுதிக்கிங்க. அதுக்கு தான் சொல்கிற ரஃப் காப்பியை முதல்ல ஒரு காப்பி வந்து எழுதி பார்த்துக்குங்க. அடுத்து பாருங்க, இங்கே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வித்து அட்டஸ்டேஷன் பை கெசட்டட் ஆஃபீஸர்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் வந்து சும்மா நார்மலாக இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ ஒட்டுவீங்க. நான் வந்து ஃபோட்டோ ஒட்டல. நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஒட்டிட்டு அந்த ஃபோட்டோவுக்கு மேலே இந்த சீல் வச்சுட்டு அதில் வந்து சைன் பண்ணுவாங்க. அது அவங்க கெசட்டட் ஆஃபீஸருக்கு நீங்கள் யாருக்கிட்ட வாங்குறீங்களோ அவங்களே வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து கொடுப்பாங்க. இதில் வந்து நேம் வித்து டெசிக்னேஷன் சீல் வந்து கேட்கல. இருந்தாலும் நார்மலாக நீங்கள் ஒரே பர்சன்ட்டு தான் போக போகிறீங்க. அதனால் நீங்கள் அவங்க சொன்னாலே அவங்க எழுதுவாங்க, நேம் எழுதிடுவாங்க. நேம் இல்லைன்னா இப்போ இந்த டெசிக்னேஷன் சீலுக்கு மேலே வந்து நேம் இல்லைன்னா அவங்களாவே க்ரீனிங்கால் வந்து எழுதுவாங்க. அது அவங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஃபோட்டோ ஒட்டிட்டு ஃபோட்டோவுக்கு மேலே கொஞ்சம் இந்த இடத்துல கரெக்டாக வர மாதிரி சீல் வச்சு சைன் வாங்கிடுங்க. அதில் அவங்க டேட்லாம் அவங்க கொடுப்பாங்க. அடுத்து வந்து பெயர்னு இருக்குது பாருங்கள். பெயர் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்னது போல் நீங்கள் 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி எழுதிக்கலாம். சரிங்களா? பின்னாடி இனிஷியல் வர மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். நீங்கள் எங்களுக்கு வந்து டெட்டு சர்டிஃபிகேட்டில் வந்து இனிஷியலே கொடுக்கல அப்படின்னா 2022 டெட்டு பேப்பர் 1 பாஸ் பண்ண எல்லாருக்குமே தான் இனிஷியல் கொடுக்கல. அதனால் நீங்கள் வந்து அதை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்லை. கேட்டால் சொல்லுங்கள், 2022 டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு யாருக்குமே அதேமாதிரி கொடுக்கல, அதே போல் மார்க்கும் வந்து எங்களுக்கு வந்து வரலன்னு சொல்லிட்டாலே போதும், அவங்க வந்து பார்த்துப்பாங்க. சரிங்களா? பெயர் வந்து எழுதிக்கிங்க. எல்லாமே நீங்கள் இங்கிலீஷில் வந்து ஃபில் பண்ணுறது நல்லது, இல்லை தமிழில் கூட உங்களுடைய விருப்பம். 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சர்டிஃபிகேட்டில் உள்ளது மாதிரி நீங்கள் வந்து எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள், நிரந்தர முகவரி அஞ்சலக குறியீட்டு எண்ணுடன் விண்ணப்பத்தில் குறிப்பிட்டுள்ளபடின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் போது என்ன அட்ரஸ் கொடுத்தீங்களோ அதே அட்ரஸை வந்து அப்படியே நம்ம வந்து கொடுத்தா போதும். இந்த அட்ரஸுங்கிறது சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான். அதை விட்டுட்டு நீங்கள் இதை வந்து நிறைய டவுட்லாம் கேட்காதீங்க. அப்ளிகேஷனில் என்ன அட்ரஸ் கொடுத்தோமோ அதே அட்ரஸ். இப்போ நீங்கள் எங்கே வேணாலும் இருக்கலாம், அது விஷயம் கிடையாது. அப்ளிகேஷன் கொடுக்கும்போது அட்ரஸ் கொடுத்துருப்பீங்க, அது அப்படியே டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேமு, உங்கள் பிளேஸு, போஸ்ட்டு, தாலுக்கு, டிஸ்ட்ரிக்கு, பின்கோடு அப்படியே அந்த கட்டத்துக்குள்ளார எழுதிருங்க. நான் கொஞ்சம் டைம் கொடுக்குறேன், நீங்கள் அப்படியே கூட பார்த்துக்கலாம். அடுத்தது பாருங்கள், ஆண் பெண் 3ஆம் பாலினத்தவர்னு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நீங்கள் மேலாக இருந்தால் மேல்னு எழுதிக்கிங்க, ஃபீமேலாக இருந்தால் ஃபீமேல்னு எழுதிக்கிங்க. அதில் எழுதிக்கிட்டால் போதும். அடுத்து தந்தையின் பெயர்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். தந்தையின் பெயர் அதனுடைய உங்களுடைய ஃபாதர் நேம் வந்து எழுதிடணும். அதில் இனிஷியல் வந்து நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. அதில் வந்து இனிஷியல்லாம் வந்து ஒன்றும் கிடையாது. நீங்கள் நார்மலாக உங்களுடைய ஃபாதர் நேம் மட்டும் எழுதினா போதும், இல்லை இனிஷியலோடு எழுதினாலும் எழுதிக்கிங்க, அது ஒன்றும் இல்லை. அடுத்தது பிறந்த தேதி, SSLC புத்தகம் மதிப்பெண் பட்டியலின் படின்னு கேட்டிருக்காங்க. அது நீங்கள் என்ன டேட் ஆஃப் பர்த்தோ கரெக்டாக அதில் தேதி, மாதம், வருடம் அந்த அடிப்படையில் டேட்டு, மந்த், இயர் கரெக்டாக எழுதிக்கிங்க. அடுத்து வந்து 6வது காலம் இனம்னு கேட்டிருக்காங்க. அது வந்து எல்லாருக்குமே என்ன டவுட் வரும்னா, உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க, எல்லாருமே வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க. அந்த கம்யூனிட்டி உங்ககிட்ட இருக்கக்கூடிய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் வந்து மேலே ஒரு பாக்ஸ் போட்டு என்ன இல்லை நீங்கள் பேப்பரில் இப்போ லேட்டஸ்ட்டாக வாங்கினதாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து அதில் என்ன இருக்கோ, பிசியாக இருக்கலாம், இல்லை எம்பிசியாக இருக்கலாம், எஸ்சியாக இருக்கலாம், எஸ்சியாக இருக்கலாம், எஸ்டியாக இருக்கலாம், என்ன இருக்கோ அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இருக்கிறத அப்படியே வந்து எழுதிடுங்க. அதுலேயே உட்பிரிவு வந்து உங்களுடைய அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லேயே வந்து உட்பிரிவு வந்து கொடுத்துருப்பாங்க. அதையுமே நீங்கள் வந்து கிளியராக அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இருக்கிறத பார்த்து அப்படியே எழுதிக்கிங்க. அடுத்தது இனச்சான்றிதழில் விண்ணப்பதாரரின் பெயருடன் தந்தை அல்லது தாய் அல்லது கணவரின் பெயர் உள்ளதா? ஆம் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஆம் எனில் தந்தை, தாய், கணவரின் பெயர்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து ஆமுங்கிறது வேணால் சும்மா லைட்டாக ஒரு டிக் வேணால் நீங்கள் வந்து பேனாவில் வந்து கொடுத்துக்கலாம். இல்லை யார் பேர் இருக்குது அப்படிங்கிறது இப்போ தந்தை பேர் உள்ளது தான் நீங்கள் எடுத்துப்பாங்க. அதனால் நீங்கள் அதுதான் வச்சுருப்பீங்க ஆல்மோஸ்ட் எல்லாருமே. தந்தையில் வந்து அந்த பாக்ஸில் ஒரு டிக் பண்ணிவிட்டு
அவங்களுடைய பெயர் வந்து இந்த கட்டத்துக்கு அருகாமையில் எழுதிக்கிட்டால் போதும். சும்மா சுருக்கமாக எழுதுங்க. இதை தாண்டி இந்த கட்டத்தை தாண்டி போனாலும் பிரச்சனை இல்லை. அப்படி சுருக்கமாக உங்களுடைய தந்தை பெயரை வந்து அங்கே வந்து எழுதிடுங்க. நிறைய பேர் வந்து ஸ்பெல் மிஸ்டேக் வந்து கேட்டாங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் வந்து அப்போ உள்ளதில் வந்து இந்த எழுத்து பிழைகள்லாம் இருக்கும். அதனால் ஒன்றும் வந்து உங்களை எதுவுமே வித்துகள்லாம் வந்து செய்ய மாட்டாங்க. சரிங்களா? தந்தையில் வந்து டிக் பண்ணிவிட்டு அந்த பக்கத்தில் வந்து தந்தையோட பெயர் வந்து எழுதிக்கிங்க. அதே போல் ஃபாதர் நேம் வந்து அப்பா பேர் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் வந்து அப்போ வந்து தமிழில் மட்டும்தான் இருக்கும். நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை. ஜஸ்ட் வந்து அது வந்து ஒரு வெரிஃபைக்கு தான் அவங்க வந்து பார்ப்பாங்க. அடுத்து பாருங்கள், இனச்சான்றிதழ் அளித்துள்ள வருவாய்த்துறை அலுவலரின் பதவி மற்றும் அலுவலக முகவரி விவரம். இப்போ நீங்கள் ஒவ்வொரு கேட்டகரிக்குமே வந்து அந்த யார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு வந்து மாறும். சரிங்களா? இப்போ எம்பிசி டிஎன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் டெபுட்டி தாசில்தார் அப்படின்னு போட்டு உங்களுடைய அந்த நேட்டிவ் அந்த தாலுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அப்போ இருக்கிறது. அது ஓகே தான். இப்போ எப்படி வேணாலும் மாறி இருக்கலாம். உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் வந்து யார் கொடுத்துருக்காங்களோ அந்த ஃபுல் டீட்டெயில் அப்படியே எழுதுறீங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் டெபுட்டி தாசில்தார் அப்படின்னு போட்டு அதிலே வந்து சீல் வச்சுருப்பாங்க. அதை பார்த்து அப்படியே எழுதுங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்கு மாறும். உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எழுதுங்க. அடுத்து பாருங்கள், இனச்சான்றிதழின் வரிசை எண் மற்றும் வழங்கப்பட்ட தேதி. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அட்டை வடிவத்தில் வச்சுருக்கவங்களுக்கு அந்த ரெட் லெட்டில் வந்து ஒரு நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க சிவப்பு எழுத்தில். அந்த நம்பர் வந்து இதில் வந்து நோட் பண்ணிக்கிங்க. வரிசை எண்ணில் தேதி அப்படிங்கிறது அதிலே ஒரு டேட்டு கீழே கொடுத்துருப்பாங்க. ரவுண்ட் சீலில் வந்து வச்ச தேதி. நீங்கள் என்ன வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுத்துருப்பீங்களோ அதை தான் பார்த்து தான் கொடுத்துருப்பீங்க. அந்த டேட்டை வந்து நம்ம எழுதிக்கலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த பேப்பர் வடிவில் இருக்கிறவங்களுமே டிஎன் போட்டு அது கொஞ்சம் நம்பர் வந்து அதிகமாக வரும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அட்டை வடிவில் வச்சுருக்கவங்களுக்கு. பேப்பர் வடிவில் இருக்கிறவங்களுக்கு நம்பர் கொஞ்சம் அதிகமாக வரும். அதுவுமே நீங்கள் எழுதிக்கிங்க. ஒன்றும் இல்லை. அதில் என்ன இருக்கோ அந்த சர்டிஃபிகேட் நம்பர் வந்து சான்றிதழ் என்ன அதிலே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதை வந்து அதை வந்து டீட்டெயிலாக வந்து எழுதிக்கிங்க. டேட்டுமே அதில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? வழங்கப்பட்ட தேதியுமே இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கல்வி தகுதிகள், அந்த கட் ஆஃப் டேட்டை பொறுத்த வரைக்கும் அதிலே கொடுத்துட்டாங்க பாருங்க. நீங்கள் இந்த கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் ஆன் ஆர் பிஃபோர் 20/3/2024 முன்பு எல்லாமே இந்த சர்டிஃபிகேட் மட்டும் நீங்கள் சொல்கிற கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டுக்கு கேரக்டர் சர்டிஃபிகேட்டுக்கெலாம் கிடையாது டேட்டு, கட் ஆஃப் டேட்டு. இப்போ இந்த கல்வி தகுதிகளுக்கு மட்டும்தான் கட் ஆஃப் டேட் வந்து ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? 20/3/2024 முன்பு எல்லாமே நம்ம வந்து முடிச்சிருக்கணும். என்ன முடிச்சிருக்கணும்? அது எல்லாருக்குமே அஷ்யூஷுவலாக அதுதான் முடிச்சிருப்பீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ முதல்ல எஸ்எஸ்எல்சி அது வந்து நீங்கள் பயின்ற வருடம்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். நான் கொஞ்ச நேரம் இதிலே அப்படியே இருக்குது, நீங்கள் வேணால் பார்த்துக்குங்க. அப்படியே வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், எஸ்எஸ்எல்சி முதல்ல வந்து அதில் கீழே வந்து டேட் ஆஃப் இஷ்யூ அப்படின்னு ஒன்று இருக்கும். டேட் ஆஃப் இஷ்யூ அப்படிங்கிறது உங்களுடைய மார்க் ஷீட்டில் கீழே வந்து ஒரு டேட் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருடைய மார்க் ஷீட்டில் இருக்கும். அந்த டேட்டை வந்து சுருக்கமாக அந்த டேட் ஆஃப் இஷ்யூக்கு பக்கத்தில் எழுதுங்க. அப்படி இல்லைன்னா ஒன்றுமே இல்லைங்க பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து தவறுதலாக எழுதிட்டு போக வேணாம். இந்த டேட் ஆஃப் இஷ்யூ வந்து 3லையுமே எழுதாத போங்க. ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா நம்ம தப்பாக எழுதிட்டு அங்கே போயிட்டு அழிக்கிறத விட இங்கெல்லாம் நீங்கள் எதுவுமே எழுத வேணாம். அதுதான் வந்து எல்லாருக்குமே நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள்
அந்த சிவி உங்களுக்கு இந்த ரூம் நம்பருக்கு வந்து போர்டு நம்பர் 2 என்ன போர்டு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த ரூமுக்கு வந்து போக போகிறீங்க. அங்கே வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போகிறாங்க. அங்கே போயிட்டு வேணால் நம்ம இதை மட்டும் இந்த டேட் ஆஃப் இஷ்யூ மட்டும் அங்கே போய் எழுதிக்கலாம். ஏன்னா அதில் வந்து நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். நம்ம டிஆர்பி ஹெல்ப்லைனுக்கு வேணால் நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. டேட் ஆஃப் இஷ்யூ அப்படிங்கிறது மார்க் ஷீட்டில் இருக்கிறத பார்த்து எழுதிக்கலாம். இல்லை நீங்கள் டிடி எடுக்க அப்படின்னா உங்களுடைய பட்டயம் அந்த டிகிரி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறதுல ஒரு டேட்டு கொடுத்துருப்பாங்க, அதை கூட நம்ம எழுதிக்கலாம். அதனால் இப்போ அது எதுவும் வேணாம், அதை அப்படியே பிளாங்காக விட்டுட்டு நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போகலாம். அங்கே போயிட்டு நம்ம சிவி நடக்கிற நம்ம ரூமில் போயிட்டு அந்த 3 டேட்டை வந்து அவங்க சொல்லுவாங்க, அதை வச்சு நம்ம அப்படியே எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம 10th பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம 2008 பாஸ் பண்ணோம் அப்படின்னா 2007 to 2008 எழுதணும். சரிங்களா? நீங்கள் 2008 எழுதுனீங்க 10th வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா உங்களுக்கு 2007 to 2008 எழுதுறீங்க. அடுத்து வந்து ரெகுலர்னு எழுதிக்கலாம். நீங்கள் இல்லை ப்ரைவேட்டுன்னு எழுதிக்கணும். இந்த தேர்ச்சி பெற்ற மாதம் ஆண்டுன்னு இருக்கும். அதில் வந்து இப்போ நான் நேர்த்தியே சொல்லிட்டேன், மார்க் ஷீட்டில் உள்ளபடி மார்ச், அதில் வந்து மார்ச் 2008 இருந்தால் மார்ச் 2008 அதில் மார்க் ஷீட்டில் உள்ளபடி எழுதிக்கிட்டால் போதும். சரிங்களா? இல்லை ஏபிஆர் ஏப்ரல் 2008 அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கோ அதையும் எழுதலாம். இல்லை ரிசல்ட் வந்த மாதம் வந்து அதை கூட நம்ம எழுதிக்கலாம். இதனால் ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. நான் மீண்டும் சொல்லிட்டேன், நீங்கள் வந்து நான் வந்து இதில் எழுதியிருக்கிறதுல வந்து மே 2008 எழுதியிருக்கேனே, இல்லை எப்படி எங்களுக்கு வந்து மார்ச் தானே இருக்குது, இல்லை ஏப்ரல் தானே இருக்குன்னா நான் தெளிவாக சொல்லிட்டேன். ரிசல்ட் வந்த மாதம் எழுதினாலும் தவறில்லை, நீங்கள் மார்க் ஷீட்டில் இருக்கக்கூடிய மாதம் எழுதினாலும் தவறில்லை. சரிங்களா? ஏன்னா இப்போ நீங்கள் டிஆர்பி ஹெல்ப்லைனுக்கு வந்து கால் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்க இது வந்து ஒரு விஷயம் இல்லை, இது வந்து நான் ஆல்ரெடி பிடிபிஆர்டிலே எல்லாம் எழுதிட்டுலாம் போயிட்டு வந்துட்டாங்க, இது வந்து யாருக்கும் ஒன்றும் பெருசாக இதுன்னு சொல்லவும் இல்லை, கரெக்ஷனும் செய்யலை. நீங்கள் 2 டேட்டில் வந்து மார்ச் போட்டாலும் ஓகே தான், இல்லை மே வந்து கொடுத்தாலும் ஓகே தான். மே 2008 தேர்வு வாரியம் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு, இல்லை ஸ்டேட் போர்டு அப்படின்னு எழுதியிருந்தாலும் ஓகே தான். சரிங்களா? தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு இல்லைன்னா ஸ்டேட் போர்டு மட்டும் போதும். முக்கிய பாடம் அது வந்து நீங்கள் எதுவுமே எழுத வேணாம். நீங்கள் 10th எழுத வேணாம், 12th எழுத வேணாம், நீங்கள் டிடி எடுக்கும் எழுத வேணாம். ஏன்னா நீங்கள் 12th வேணால் எழுதலாம், அது அந்த டைமில் வந்து ஒரு சிலர் அப்படி சொன்னாங்க. ஆனால் எழுதலைனாலும் அதை வந்து எதுவுமே கேட்கல. சரிங்களா? அது நார்மலாக நீங்கள் விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அப்படியே பிளாங்காக இருக்கட்டும். சப்போஸ் சொன்னாங்கன்னா நம்ம அங்கே போயிட்டு நம்ம எழுதிக்கலாம். அந்த ரூமில் வந்து சிவி நடக்கிற ரூமில் வந்து நம்ம எழுதிக்கலாம். அதனால் அதில் வந்து அந்த முக்கிய பாடமில் வந்து எதுவுமே எழுதாதீங்க. 3லையுமே வந்து ஐஃபோன் கூட போட வேணாம். 10th மட்டும் ஐஃபோன் போடுங்க, +2 ஐஃபோன் கூட போட வேணாம். ஏன்னா நம்ம அங்கே போயிட்டு ஒரு சிலர் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. இப்போ அதனால் அதை எழுத வேணாம், பிளாங்காக மட்டும் விட்டுருங்க போதும். பயிற்று மொழி வந்து தமிழ்னு எழுதிக்கிங்க. தேர்ச்சி சதவிகிதம் வந்து எத்தனை பர்சன்டேஜோ, நீங்கள் 10th அப்படின்னா 5 பாடங்களையும் கூட்டி 5ஆல் வகுக்க போகிறீங்க. அதை வந்து வகுத்த எவ்வளோ சதவீதம் வருதோ அதை எழுதிக்க போகிறோம். 83, 75, 65னா அந்த பர்சன்டேஜ் மட்டும் எழுதினா போதும், சிம்பிள்லாம் போடணும் அவசியம் இல்லை. அடுத்து வந்து +2க்கும் அதேமாதிரி தான். +2க்குன்னா நீங்கள் 10th இப்போ 2008 முடிச்சிங்கன்னா 2008 தான் +1 சேர்ந்துருப்பீங்க. 2008 to 2010. சரிங்களா? 2008 to 2010. அதே போல் ரெகுலராக ப்ரைவேட்டான எழுதிங்க. தேர்ச்சி பெற்ற மாதம் மற்றும் ஆண்டு, அதுவும் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு, தமிழ் மீடியம், எவ்வளோ பர்சன்டேஜோ அதை எழுதிக்கலாம். எத்தனை பாடங்கள் இருக்கோ 6 பாடங்கள்னா 6த்தையும் கூட்டி நம்ம 6ஆல் வகுத்தா போதும். அதே போல் இப்போ நீங்கள் பாயிண்டில் வரும். இப்போ நான் வந்து ரவுண்ட் அப் பண்ணி நார்மலாக எழுதியிருக்கேன். நீங்கள் வந்து எழுதக்குள்ள இப்போ நிறைய பேருக்கு டவுட் வரும். இப்போ 72.666ன்னு போயிட்டே இருந்ததுன்னா நீங்கள் 72.67 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் மட்டும் எழுதினா போதும். சரிங்களா? புள்ளிக்கு அப்புறம் 2 இலக்கம் மட்டும் நீங்கள் எழுதினா போதும். இப்போ 72.67 666ன்னு போயிட்டு இருந்தால் நம்ம 72.67ன்னு போட்டால் போதும். சரிங்களா? இப்போ 81.563ன்னு போயிட்டே இருந்ததுன்னா 81.56. சரிங்களா? புள்ளிக்கு அப்புறம் 2 டிஜிட் எழுதுனா போதுமானது. அந்த கட்டத்துக்குள்ளார சுருக்கமாக எழுதுங்க. சரிங்களா? அடுத்து தொடக்க கல்வியியல் பட்டயம், அதாவது டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன். அது வந்து பார்த்தீங்கன்னா 2010 to 2012. உங்களுக்கு என்ன இயரோ கரெக்டாக அதை தான் நீங்கள் வந்து போகணும். இதெல்லாம் ஜஸ்ட்டு வந்து ஒரு
ஃபார்மலுக்கு தான், உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்மேட்டுக்காக தான் நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதுலேயும் அதே போல் ரெகுலராக ப்ரைவேட்டான்னு மென்ஷன் பண்ணிக்கிங்க. தேர்ச்சி பெற்ற ஆண்டு வந்து அதிலே கொடுத்துருப்பாங்க, உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட்டில் வந்து இருக்கும், அதை பார்த்து எழுதிக்கலாம். அதுவுமே இதுக்கு வந்து போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் தான். அதனால் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுன்னு எழுதினா போதும். பயிற்று மொழி வந்து தமிழ்னு எழுதிங்க. தேர்ச்சி சதவீதம் வந்து உங்களுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் பேப்பர்ஸோ ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்லாம் அதெல்லாம் பார்த்து அது டோட்டல் எத்தனை பேப்பரோ கூட்டிக்கிட்டு அத்தனை பேப்பரை டிவைட் பண்ணிக்கிட்டால் போதும். 10 பேப்பர்னால் 10ஐயும் கூட்டி 10ஆல் வகுத்து எவ்வளோ பர்சன்டேஜ் வருதோ எல்லாத்தையுமே ஆட் பண்ணி தான் எழுதணும். உங்கள் மார்க் ஷீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பாடங்களையுமே கூட்டி டோட்டல் எத்தனை பாடங்களோ அதெல்லாம் வகுத்து போட்டால் போதும். பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து நம்ம 5 பாடங்கள்னால் 5த்தையும் கூட்டி 5ஆல் வகுப்போம். இப்போ நீங்கள் 12ஆம் வகுப்பு பொறுத்த வரைக்கும் இப்போ தான் வந்து நமக்கு வந்து 6 பேப்பர் இருக்குது. அதாவது அப்பயும் 6 சப்ஜெக்ட் தான் இருந்தது. இப்போ வந்து ஒரு பாடத்திற்கு வந்து 100 மதிப்பெண்கள். நான் அதனால தான் 6த்தையும் கூட்டி 6ஆல் வகுங்கன்னு சொன்னேன். நீங்கள் அது நம்ம படிக்கிற டைம்லாம் வந்து 12ஆம் வகுப்புக்கு வந்து அதே 6 சப்ஜெக்ட் தான். ஆனால் வந்து நமக்கு வந்து 1200 மார்க்குக்கு வந்து இருக்கும். சரிங்களா? அப்போ நம்ம வந்து 12ஆல் தான் டிவைட் பண்ணணும் தவிர அது 6ஆல் வகுக்கக்கூடாது. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் இந்த டைம் சொல்லிடுறேன். ஏன்னா அப்போ நீங்கள் அதை வந்து நோட் பண்ணிவிட்டு சொல்லுவீங்க. அதனால் நமக்கு வந்து 12ஆம் நம்ம படிக்கக்குள்ளே வந்து 1200க்கு தான் டோட்டல் இருந்தது. நம்ம மொத்தம் எவ்வளோ மார்க் எடுத்தோமோ 12ஆல் வந்து டிவைட் பண்ணி இன்ட்டு 100ன்னு போட்டாலே உங்களுக்கு வந்துடும். நார்மலாக வந்து நீங்கள் அதை வச்சு நீங்கள் எழுதிக்கிங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த டேட் ஆஃப் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பிளாங்காக விட்டுட்டு போங்க. அந்த டேட் சிவி டேட் அன்னைக்கு நம்ம அங்கே வந்து கேட்டுட்டு எழுதிக்கலாம். இல்லை அடிஷ்னலாக நாங்கள் வந்து டிகிரி படிச்சிருக்கோம் அதெல்லாம் எழுதணுமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே எழுதக்கூடாது. நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் படி எக்ஸாம் எழுதுனீங்களோ அதை மட்டும்தான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணுமே தவிர நீங்கள் எக்ஸ்ட்ராலாம் வந்து முடிக்கிறதெல்லாம் இதில் எதுவுமே செய்யக்கூடாது. நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் அடிப்படையாக வைத்து இந்த தேர்வுக்கு வந்து விண்ணப்பிச்சிங்களோ அதை மட்டும்தான் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணணும். நீங்கள் மற்றதெல்லாம் வந்து தயவுசெய்து இதில் எதுவுமே எழுதாதீங்க. ஆதார் கார்டெலாம் எதுக்கும் தேவையில்லை. அதில் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நிறைய பேர் அந்த கமெண்ட்லேயுமே அதை கேட்டிருந்தாங்க. அதனால் ஆதார் கார்டு வந்து எதுக்குமே நமக்கு வந்து தேவையில்லை. அடுத்து பாருங்கள், தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு சான்றிதழ் தாள் 1 டிஎன் டெட் 1ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் நீங்கள் டிஎன் டெட் பதிவெண் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த இடத்துலையே கூட நீங்கள் எழுதினாலும் எழுதலாம். நம்பர்ஸ் வந்து அதிகமாக இருந்ததுன்னா வேணால் அப்படி கீழே எழுதிக்கிட்டால் போதும். சரிங்களா? இப்போ நீங்கள் 13 அப்படின்னா 13 டிஇ உங்களுக்கு வந்து டெட்டு பாஸ் சர்டிஃபிகேட். நீங்கள் எந்த இயர் வந்து பாஸ் பண்ணதை வந்து அடிப்படையாக வைத்து டெட்டுக்கு வந்து அதாவது இந்த இடைநிலை ஆசிரியர் தேர்வுக்கு வந்து விண்ணப்பித்தீங்களோ அதை தான் நீங்கள் எழுதணும். நீங்கள் வந்து மாற்றி 17 பாஸ் பண்ணியிருக்கலாம், 22 பாஸ் பண்ணிருக்கலாம். நான் வந்து 17 வந்து அப்ளை பண்ண விட்டுட்டேன். அந்த டைமில் 22 தான் வச்சு அப்ளை பண்ணால் இப்போ வந்து என்ன வந்து நீங்கள் எந்த இயர் கொடுத்து எஸ்சிடி எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணீங்களோ அதனுடைய விவரங்கள் தான் இதில் கொடுக்கணும். நீங்கள் அங்கே போயிட்டு வேணால் சிவி டேட் அன்னைக்கு உங்களுக்கு ஜாயின்ட் டைரக்டர் இருப்பாங்க, ஜேடியை வந்து பார்த்து அவங்ககிட்ட வேணால் நீங்கள் லெட்டர் எழுதி கொடுத்து வேணால் செஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் போது என்னென்னலாம் கொடுத்தீங்களோ அதனை அடிப்படையாக வச்சு தான் நீங்கள் வந்து இதை வந்து ஃபில் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து இந்த நம்பர் வந்து உங்கள் டெட் சர்டிஃபிகேட்டில் வந்து பாஸ் சர்டிஃபிகேட் அது வந்து எந்த இயர் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்களோ எந்த இயரை வச்சு அப்ளை பண்ணீங்களோ அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு அதனுடைய டெட் ரெஜிஸ்டர் பதிவெண் வந்து இதில் இருந்து எழுதிக்கிங்க. மார்க் வந்து தேர்ச்சி மதிப்பெண் வந்து அதிலே இருக்கும், அதை வந்து எழுதிக்கிங்க. சான்றிதழ் வழங்கப்பட்ட தேதி இதை வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டெட்டு பாஸ் சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு டேட் இருக்கும். அந்த டேட் வந்து டேட்டு மந்த் இயரோடு இருக்கும். அதை பார்த்து அப்படியே ஃபுல்லாக எழுதிக்கலாம். இப்போ 2022 பாஸ் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிலே கொடுத்துருப்பாங்க டேட் ஆஃப் இஷ்யூ. நீங்கள் அந்த 2022 டெட்டு சர்டிஃபிகேட் வந்து பாஸ் பண்ணவங்களுக்கு டேட் ஆஃப் இஷ்யூன்னு போட்டு அவங்களே ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபார்மேட்டுக்கு தான். இதை வந்து ரொம்ப டீப்பாக ஆராயவேனா. இது வந்து சும்மா ஜஸ்ட்டு வந்து உங்கள் சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே பார்த்து எழுதுங்க. இப்போ தேர்ச்சி பெற்ற மாதம் மற்றும் ஆண்டு இதுவுமே உங்களுக்கு வந்து அந்த டெட்டு பாஸ் சர்டிஃபிகேட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆகஸ்ட் 2013, ஆகஸ்ட் 2017 இல்லை என்னவோ உங்கள் சர்டிஃபிகேட்டில் இருக்கும், அதை வந்து அப்படியே எழுதிக்கலாம். விருப்ப மொழி பாடம் அது வந்து தமிழ்.
இது எல்லாமே உங்களுடைய டெட்டு பாஸ் சர்டிஃபிகேட்டில் இருக்கும். அதை வச்சுக்கிட்டு எழுதுங்க. எல்லாமே நான் சொன்னது போல் ரஃப் காப்பியாக ஒன்று முதல்ல எழுதுங்க. அதில் அடித்தல் திருத்தல்லாம் வந்தாலும் பென்சிலால் முதல்ல எழுதிட்டு அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ண பிறகு பேனாவில் எழுதி, அதாவது ப்ளூ ஆர் பிளாக்குன்னு கேட்டாங்க, ப்ளூவே போதுமானது. நீல நிற பந்து முனை பேனாவே நீங்கள் பயன்படுத்தலாம். சரிங்களா? நார்மலாக ப்ளூ லெட்டால் நீங்கள் எழுதுனா போதும். ரஃப் காப்பியாக ஒரு காப்பியை எழுதி வச்சிடணும். அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதில் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்த பிறகு அப்புறம் நம்ம 2 செட்டு எழுதிட்டு யார்கிட்ட வாங்க போகிறோமோ கெசட் ஆஃபீஸர்கிட்ட அவங்கக்கிட்ட வாங்கிக்கலாம். இன்னும் நமக்கு டைம் இருக்குது, பொறுமையாக நீங்கள் ஃபில் பண்ணலாம். அடுத்து இணைப்பாடம் ஏதேனும் பயின்றிருப்பின் அரசாணை விவரம். இப்போ வேறு ஏதாவது இதுக்கு ஈக்குவல், இப்போ டிடிஎட் வேறு எதுக்காவது ஈக்குவலண்ட், இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு சொல்கிறோம் பாருங்களேன். இப்போ நம்ம பிஎஸ்சி மேக்ஸ் நாங்கள் முடிச்சிருப்போம். அதுக்கு பதிலாக வேறு ஒரு சப்ஜெக்டை மேக்ஸ் இல்லாமல் மற்றது படிச்சிருப்பாங்க. அது ஈக்குவலண்ட் டு பிஎஸ்சி மேக்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க மட்டும்தான். இல்லை நார்மலாக நீங்கள் டிடிஎட் தான் பிடிச்சிங்க, இதில் உள்ளதெல்லாம் இருக்குன்னா எதுவும் அந்த ஈக்குவலண்ட் ஜீவோலாம் எதுவுமே வேணாம், ஒரு ஐஃபன் மட்டும் போட்டால் போதும். நான் ஒரு சாம்பிளுக்கு தான் சொன்னேன். பிஎஸ்சி நீங்கள் உங்களுக்கு பிஎஸ்சி கிடையாது, நான் ஒரு சாம்பிளுக்காக சொன்னேன். தாய்மொழி தமிழ், பள்ளியில் பகுதி 1 படித்த மொழி, அதுவும் நம்ம தமிழ்னு எழுதிக்கலாம். தமிழ் மொழியில் பயின்றதற்கான முன்னுரிமை கோருகின்றீர்களா? 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை, அப்புறம் மற்றும் மேல்நிலை வகுப்பு, அப்புறம் டிடிஎட், பிஎல்இடி பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன்லாம் டிடிஎட். இதில் ஆமா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. சப்போஸ் நான் பிஎஸ்எம் ரிசர்வேஷன் எஸ் கொடுக்கல அப்படின்னா நான் நோன்னு கொடுத்துட்டு அடுத்த கட்டத்தில் ஐஃபன் வச்சுட்டேன். நோன்னு கொடுத்தீங்கன்னா இதில் ஐஃபன் போட்டுடலாம். இல்லை நாங்கள் பிஎஸ்எம் ரிசர்வேஷன் வச்சு அப்ளை பண்ணோன்னா ஒன்றும் இல்லைங்க பாருங்கள், எஸ். இங்கே அதிகாரம் பெற்ற அலுவலரிடம் சான்றிதழ் பெறப்பட்டதா? ஆமாம், எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் சர்டிஃபிகேட்டு அவங்ககிட்ட தான் வாங்கியிருப்பீங்க, எஸ் தான், அவ்வளவுதான். நோன்னு கொடுத்தவங்க கீழே ஒரு ஐஃபனு, யாரெல்லாம் பிஎஸ்டிஎம் எஸ் கொடுத்து அப்ளை பண்ணியிருக்கீங்களோ இங்கே எஸ்ன்னு போட்டு இங்கேயும் எஸ் கொடுத்துட்டா போதும். அடுத்த 3rd பேஜ் பாருங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கான முன்னுரிமை கோருகின்றீர்களா? எஸ் ஆர் நோ. நோன்னு கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த 2 கட்டத்திலையும் ஐஃபன். எஸ் கொடுத்துட்டீங்க, நல்லா பாருங்க, நோன்னு கொடுத்துட்டா அடுத்த 2 கட்டத்திலையும் ஐஃபன் போட்டுடலாம். எஸ் கொடுத்தீங்கன்னா சான்றிதழ் விவரம் மற்றும் வழங்கிய அலுவலரின் பதவி மற்றும் அலுவலக முகவரி யார் உங்களுக்கு கொடுத்தாங்களோ அவங்களுடைய டீட்டெயில் உங்களுக்கு அந்த டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டில் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து அப்படியே எழுதுங்க. 3வது இதில் எத்தனை உங்களுடைய வகையும் பர்சன்டேஜும் அதிலே கொடுத்துருப்பாங்க, அதை அப்படியே நீங்கள் பார்த்து எழுதிக்கலாம். எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இது 2த்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். அடுத்தது ஆதரவற்ற விதவைக்கான முன்னுரிமை கோருகிறீர்களா? ஆம் இல்லை. நோ அப்படின்னா நோன்னு கொடுத்துட்டு அடுத்த கட்டத்தில் ஐஃபன் போட போகிறோம். இல்லை எஸ் அப்படின்னா எஸ்ன்னு எழுதிட்டு யார் உங்களுக்கு கொடுத்தாங்களோ அந்த விடோ சர்டிஃபிகேட்லேயே உங்களுக்கு டெஸ்டிடியூட் விடோ சர்டிஃபிகேட்டில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அவங்களுடைய முகவரி ஃபுல்லாக இந்த கட்டத்தில் எழுதினா போதும். நோன்னு கொடுத்துட்டா ஐஃபன், எஸ்ன்னு கொடுத்தா அதனுடைய விவரம். முன்னாள் இராணுவ வீரருக்கான முன்னுரிமை கோருகிறீர்களா? ஆம் அப்படின்னா எஸ்ன்னு போட போகிறீங்க. எஸ்ன்னு கொடுத்துட்டு யார் கொடுத்தாங்க, சான்றிதழ் உங்களுக்கு யார் கொடுத்தாங்களோ அதனுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக எழுதணும். நிறைய பேர் இப்போ கேட்பாங்க, நாங்கள் அது இல்லவே இல்லை, ஆனால் எங்களோட டேர்ன் ஜிடி எக்ஸர்விஸ்மெண்ட் போட்டு ஸ்டார் போட்டிருக்காங்க, நாங்கள் போயிட்டு மறுபடியும் எதை வாங்கணுமானா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ணும்போது எஸ்ன்னு கொடுத்தாங்களோ அது 2 பேரும் 3 பேர் தான் அதில் நமக்கு டோட்டல் லிஸ்ட்லேயே வந்திருக்கு. அவங்க மட்டும்தான் எஸ்ன்னு கொடுத்துட்டு யாருக்கு கொடுத்தாங்களோ அவங்க ஒன்று. மாறாக நீங்கள் அந்த டேர்னில் ஜஸ்ட்டு ஒரு சீட்டை நாங்கள் இத்தனை சீட்டு கொடுத்துருந்தோம், அத்தனை சீட்லையுமே நாங்கள் ஆள் நிரப்பிட்டோம் அந்த இடங்கள்னு சொல்லி, ஏன்னா பேக்லாக் ஆகாது அந்த போஸ்டெல்லாம். அதுக்காக அந்த இடங்களை மட்டும்தான் அந்த கோட்டாவில் பிரித்து காட்டுறாங்க. அதில் இல்லாததால் மேலே ஒரு ஸ்டார் போட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் அந்த கேட்டகரியிலே சிவி டேர்னில் கூப்பிட்டுருந்தாலும் கூட நீங்கள் மற்ற இதில் நோ தான் கொடுக்கணும். சரிங்களா? நீங்கள் எஸ்ன்னு போட்டுறாதீங்க. நாங்கள் இதில் நீங்கள் நோன்னு கொடுத்துட்டு தான் ஐஃபோன் போடணும். ஸ்டார் கொடுத்துருக்கவங்க சொல்கிறேன். நீங்கள் முன்னாள் இராணுவ வீரர் இல்லை, ஆனால் உங்களுக்கு அந்த டேர்னில் ஸ்டார் மேலே கொடுத்துருக்காங்கனாலும் நீங்கள் நோ தான் போட்டு ஜஸ்ட் ஒரு ஐஃபோன் பண்ணணும். அதுக்கு ஒரு விளக்கெல்லாம் கொடுத்துட்டா அதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க. அந்த டேர்னுங்கிறது ஒரு விஷயமே கிடையாது. ரேங்க் நம்பர் தான் நமக்கு முக்கியம். சரிங்களா?
அது ஜஸ்ட்டு இத்தனை சீட்டு வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம், அத்தனை சீட்டை வந்து அந்த கேட்டகரியில் நாங்கள் ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு அவங்க பிரித்து காட்டுறதுக்கு மட்டும்தான் அது வந்து பயன்படுது. தாங்கள் அரசு துறையில் வேறு எங்கும் பணிபுரிபவரா? நோ. நோன்னு கொடுத்துட்டிங்கன்னா அடுத்ததில் ஒரு ஐஃபன். எஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா அது ஆமாம், அரசு துறையில் பணிபுரியும் பதவி விவரம். அப்புறம் உங்களுக்கு யார், இப்போ நீங்கள் வந்து வேறு ஏதாவது நீங்கள் இளநிலை உதவியாளராக அப்படின்னா இளநிலை உதவியாளர் யார் உங்களுக்கு கொடுத்தாங்களோ, என்ஓசி கொடுத்தாங்களோ அவங்களுடைய விவரம் எழுதணும். தாங்கள் ஏற்கனவே ஆசிரியர் தேர்வாரியத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பணிபுரிபவரா? நோன் தான் மோஸ்ட்லி வரும்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் எல்லாருமே வேறு ஏதாவது நீங்கள் டீச்சர் இருக்கிற மூலயமா தேர்ந்தெடுக்கப்பட்டு பணிபுரிந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுத்துட்டு அதனுடைய விவரங்களை வந்து எழுதுங்க. மோஸ்ட்லி நோ தான் வரப்போகுது. அடுத்து ஆசிரியர் தேர்வாரியத்தின் மீது ஏதேனும் வழக்கு தொடுத்துள்ளீரா? நோ. எஸ்ன்னு கொடுத்தா அதனுடைய விவரம். தங்கள் மீது வழக்கு ஏதேனும் தொடுக்கப்பட்டுள்ளதா அல்லது நிலுவையில் உள்ளதா? நோ. எஸ்ன்னு கொடுத்தா அதனுடைய விவரம். அவ்வளோதான். இதில் எதுவுமே நீங்கள் வந்து ஒன்றும் செய்ய வேணாம். இந்த கேட்டகரி நேச்சர் ஆஃப் டிசபிலிட்டி வந்து அதை இருக்கிறவங்க மட்டும் அதுக்கு வந்து கரெக்டாக அதில் வந்து ஃபில் பண்ணிக்கிங்க. கேட்டகரி 1 2 3 4 கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் டீட்டெயிலாக எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது இருக்கிறவங்க மட்டும் அதில் வந்து பர்சன்டேஜ் மட்டும் எழுதிங்க உங்களுக்குரிய காலத்தில். அடுத்து கடைசியாக பாருங்கள், இந்த பேராகிராஃப்லாம் உறுதிமொழியெலாம் நீங்கள் படிச்சுட்டு இடம் சென்னை, நாள், அது தேதி வந்து உங்களுக்கு வந்து சிவி கால் லெட்டரில் வந்து சிவி டேட்டுன்னு ஒன்று போட்டிருப்பாங்க. 12/5/2025 இந்த கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அரும்பாக்கத்துக்கு வரணும்னா சென்னைன்னு போட்டு நீங்கள் வந்து 12/5/2025, 13னா 13/5/2025, 14னா 14/5/2025 நீங்கள் வந்து கொடுத்துடலாம். விண்ணப்பதாரரின் கையொப்பம் உங்கள் கையொப்பம் வந்து போட்டுடலாம். இது வந்து இந்த இடத்துல ஒரு கோடு போட்டிருப்பாங்க பாருங்கள், இது சிவி டேட்டை போடணும். வருஷம் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க 2025ன்னு. நீங்கள் 12/5னா எனக்கு 12/5னா நான் 12/5ன்னு போடுவேன். உங்களுக்கு 13/5னா 13/5ன்னு போட்டுக்குங்க. போட்டு இதெல்லாம் எதுக்குன்னா நீங்கள் வந்து கடைசியாக அட்டன் பண்ணி முடித்த பிறகு மறுபடியும் உங்ககிட்ட ஒரிஜினலை கொடுத்துட்டோங்கிறதுக்கு கடைசியாக ஒரு சைன். அது நீங்கள் இங்கேயே போட்டாலும் சரி தான், நீங்கள் அங்கே போயிட்டு அவங்க ரிட்டன் உங்ககிட்ட ஒரிஜினல்ஸ் எல்லாம் கொடுத்த பிறகு போட்டாலும் பிரச்சனை கிடையாது. சைன் பண்ணி டேட்டோட பண்ணிக்கணும். சரிங்களா? 12/5/2025. ஏன்னா அதில் பணிநாடுனர் கையொப்பம் தேதியுடன் கொடுத்துருக்காங்க. சைனு வித் டேட்டு, சிவி டேட்டு. இதுதான் 4வது பேஜ். சரி, அடுத்தது வந்து நம்ம அனெக்சர் 2க்கு வந்து போயிடலாம். ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இதுவுமே நம்ம வந்து ஒரு ரஃப் காப்பியாக ஒன்று எழுதி வச்சுக்கிட்டு அதன் பிறகு வந்து 2 காப்பி வந்து நம்ம அட்டஸ்டேஷன் அதை நம்ம கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட வாங்கிக்கலாம். போஸ்ட் அப்ளைடு ஃபார் செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் வித் மீடியம்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நேரம் நீங்கள் தமிழ்னு எழுதினா போதும். அடுத்து சிவி நம்பர் நல்லா பாருங்கள். சிவி நம்பர் வந்து மொத்தம் நம்மளுக்கு 8 நம்பர் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து கால் லெட்டரில் கொடுத்துருப்பாங்க. நமக்கு 3 பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்கன்னா ஒன்றும் இல்லை, நார்மலாக அப்படியே அந்த பாக்ஸுக்கு நேராக எழுதிக்கும். 01C 40148 அவ்வளோதான். நார்மலாக நீங்கள் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். இதில் 2 நம்பர், இதில் 3 நம்பர், இதில் 3 நம்பர்னு கூட எழுதிக்கலாம். மொத்தம் வந்து நமக்கு 8 நம்பரும் தெரிகிற போல் எழுதிக்கிங்க. அவ்வளவுதான். சரிங்களா? சிவி நம்பர் வந்து கால் லெட்டர்லேயே இருக்கும், அதை பார்த்து அப்படியே எழுதிக்கிங்க. டேட்டு பொறுத்த வரைக்கும் அவங்களே 5/2025 அதிலே பிரிண்ட் ஆகி வரும். நீங்கள் என்ன டேட்டோ அதை மட்டும் கொடுத்தா போதும். 12னா 12, 13னா 13, 14னா 14, வேறு என்ன உங்களுக்கு டேட் இருக்கோ, 15னா என்ன டேட்டோ அதை அப்படியே எழுதிக்கணும். சரிங்களா? அந்த தேதி மட்டும் போடுற மாதிரி தான் இருக்குது ஃபார்மேட்டில். ரோல் நம்பர் அப்படிங்கிறது கால் லெட்டரில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு கட்டத்தில் ஒரு நம்பர் மட்டும் எழுதணும். சரிங்களா? ரோல் நம்பர் அப்படின்னு போட்டு உங்களுக்கு கால் லெட்டரில் கொடுத்துருப்பாங்க. ஒரு கட்டத்தில் ஒரு நம்பர் மட்டும் எழுதினா போதும். அடுத்தது அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்னா அதுவும் கால் லெட்டரில் இருக்கும். SGT அப்படின்னு போட்டு ஒரு நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க. 008875. உங்களுக்கு என்ன இருக்கோ அப்படியே அந்த நம்பர் SGT அப்படின்னு எழுதி தான் அந்த நம்பர். அதுலேயே நம்மளுக்கு அப்ளிகேஷன் நம்பர்னு கால் லெட்டரில் இருக்கும். அது அப்படியே நீங்கள் ஒரு கட்டத்தில் ஒரு நம்பர் மட்டும் போட்டால் போதும். SGT அப்படின்னு எழுதி இந்த நம்பர்ஸ் வந்து அப்படியே இருக்கிறத பார்த்து அப்படியே எழுத போகிறோம். சிவி நம்பர் மட்டும்தான் நமக்கு 3 பாக்ஸ் இருக்கும், ஆனால் 8 நம்பர் எழுதணும். நேம் ஆஃப் த கேண்டிடேட் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் அதை போல எழுதிக்கிங்க.
அடுத்து ஸ்பெசிமென் சிக்னேச்சர்ஸ் ஆஃப் த கேண்டிடேட். நல்லா பாருங்கள், இதில் வந்து உங்களுடைய கையெழுத்து 3 இடத்துல வந்து உங்களுடைய சைன் போடணும். ஸ்பெசிமென் சிக்னேச்சர்ஸ் ஆஃப் த கேண்டிடேட் அப்படின்னா 3, 1, 2, 3 உங்களுடைய கையெழுத்து தான், சேமாக தான் இருக்கணும். நீங்கள் போடுறீங்கல்ல அதே கையெழுத்து தான் 3லையுமே நீங்கள் போட்டுடணும். சரிங்களா? அடுத்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஆஃப் த கேண்டிடேட் அப்படின்னா இந்த பாருங்க, இந்த இடத்துல ஃபோட்டோ ஒட்டணும். முதல்ல உங்கள் ஃபோட்டோ வந்து ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு அதுக்கு மேலே தான் இங்கே பாருங்கள் யார் சைன் பண்ணுங்களே கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோகிராஃப் ஷுட் பி அட்டஸ்டட் பை அ கெசட்டட் ஆஃபீஸர் வித் நேம் அண்ட் டெசிக்னேஷன் சீல் அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்கள் ஃபோட்டோ வந்து நீங்கள் ஒட்டுவீங்க. ஒட்டிட்டு அதில் வந்து அவங்க சீல் நேமோடு இருக்கிற மாதிரி சீல் வந்து வச்சு மேலே வந்து சைன் பண்ணி டேட்லாம் வந்து போடுவாங்க. இதில் நேம் வந்து இல்லைன்னா ஒன்றும் இல்லை. ஏன்னா ஒரு சில ஸ்கூலில் வந்து ஹெட் மாஸ்டர் வந்து நேம் இல்லாத மாதிரி வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கே தெரியும். சொல்லுங்கள், அவங்க சீல் வச்சுட்டு அவங்க நேம் வந்து இங்கே கீழேயோ இல்லை மேலேயோ எழுதிடுவாங்க. அது அவங்களுக்கு தெரியும். நீங்கள் வாங்கும் பொழுது சொல்லுங்கள், நேமோடு இருந்தால் விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேம் இல்லை அப்படின்னா நேம் வந்து கீழே வந்து அவங்க கிரீனுங்கால வந்து அவங்களுக்கு தெரியும். இங்கே எழுதினாலும் சரி இல்லை இங்கே வேணாலும் எழுதுவாங்க, அது அவங்களுக்கு தெரியும். நேம் இல்லைன்னா நேமோடு எழுதுங்க, நேம் எழுதுங்க சார்னு சொன்னாலே அவங்க கீழே வந்து கிரீன் இங்கால வந்து எழுதிடுவாங்க. இது நான் வந்து என்னுடைய சீல் வந்து ஒரு சாம்பிளுக்காக வச்சு காமிச்சேன் தான் பாருங்கள். இப்போ என்னதில் வந்து நேம் வித் டெசிக்னேஷன் சீலோடு தான் இருக்குது பாருங்கள். இப்போ எனக்கு பிரச்சனை இல்லை, நான் வந்து நேம் எழுதணும்னு அவசியம் இல்லை. நார்மலாக சைன் பண்ணி டேட்டு போட்டாலே போதும். இதெல்லாம் ஃபோட்டோ ஒட்டிட்டு ஃபோட்டோவுக்கு மேலே, சரிங்களா? மேலேன்னா ஃபோட்டோ இங்கே ஒட்டியிருப்போம் இந்த இடத்துல. அடுத்து பாருங்கள், இங்கே 3 இடத்துலையுமே உங்களுடைய சைன் வந்து நீங்கள் போட்டிருப்பீங்க. அந்த சைன் உங்களுக்கு தான், அதுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் இங்கே பாருங்கள், சிக்னேச்சர்ஸ் அட்டஸ்டட்னு இருக்குது பாருங்கள். அதுலேயுமே கெசட்டட் ஆஃபீஸர் வித் நேம் அண்ட் டெசிக்னேஷன் சீலோட வைக்கணும். அதுலேயும் அப்படி தான். இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபோட்டோ ஓட்டக்கூடாது. இங்கே மட்டும்தான் இந்த பாருங்கள், இதில் மட்டும்தான் ஃபோட்டோ ஓட்ட போகிறீங்க. அனெக்சர் 1ல் ஒரு ஃபோட்டோ ஓட்ட போகிறீங்க, அவ்வளோதான். இதில் வந்து ஒன்றுமே இல்லை. இதில் வந்து எதுவும் ஃபோட்டோலாம் ஓட்ட வேணாம். நார்மலாக 3 சைன் நீங்கள் போடுறீங்க. அவங்க இந்த பாக்ஸுக்குள்ளார அவங்க சீல் வச்சு இதுலேயும் சைன் பண்ணி டேட்டு போடுவாங்க. அவங்க நேம் இல்லைன்னா இங்கே கீழே வந்து எழுதிடுவாங்க. அது அவங்களுக்கே தெரியும். மேலே எழுதுறாங்க, கீழே எழுதுறாங்க, அது அவங்களோட விருப்பம். அவங்க எழுதிட்டு உங்களுக்கு வந்து சீல் வைப்பாங்க. ஆனால் நேம் இருக்கிற மாதிரி வாங்கிக்க. நேம் வந்து குறிப்பிட்டு கேட்டிருக்கதால் நேம் அண்டு டெசிக்னேஷன் சீல்னு கொடுத்துருக்கதால் நேம் வந்து கண்டிப்பாக இருக்கணும்னு சொன்னீங்கனாலே அவங்களே எழுதிடுவாங்க. சரிங்களா? கிரீனிங்கெல்லாம் அவங்க பேர் வந்து அவங்க எழுதிடுவாங்க. அவ்வளோதான். இதில் வந்து சீல் வச்சு சைன் வாங்கிட்டால் போதும். இங்கே ஃபோட்டோ. அதுக்கப்புறம் இங்கே கீழே பாருங்கள், சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் வந்து இங்கே யாரும் சைன் பண்ணவே கூடாது. நீங்கள் டு பி சைன்டு பிஃபோர் த வெரிஃபிகேஷன் ஆஃபீஸர் டியூரிங் சிவி ஒன்லி. அந்த டைம் சிவி நடக்கிற அந்த ஆஃபீஸருக்கு முன்னாடி தான் வந்து நீங்கள் சிவி ஆஃபீஸருக்கு முன்னாடி தான், வெரிஃபிகேஷன் ஆஃபீஸருக்கு முன்னாடி தான் சைன் பண்ணணும். இங்கே யாரும் இப்போ ஃபில் பண்ணிட்டு போகக்குள்ள வந்து யாரும் சைன் போட்டுறாதீங்க. சிவி நடக்கிற அன்னைக்கு தான் வந்து நம்ம அந்த வெரிஃபிகேஷன் ஆஃபீஸருக்கு முன்னாடி தான் சைன் பண்ணணும் இந்த இடத்துல. அது இங்கே யாரும் போட்டுறாதீங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், சிக்னேச்சர் ஆஃப் த வெரிஃபிகேஷன் டீம் ஹெட் டெசிக்னேஷன் வித் ஆஃபீஸ் அட்ரஸ். இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணுறதில்ல, அங்கே வந்து அவங்க வந்து சைன் பண்ணி சீல் வச்சுப்பாங்க. சரிங்களா? இது வந்து நம்ம எதுவும் செய்யக்கூடாது. நீங்கள் இது மட்டும்தான் ஃபில் பண்ணியிருக்கணும். இங்கேயும் சைன் பண்ணிடாதீங்க, இதுவும் எதுவும் செய்ய வேணாம். நார்மலாக உங்கள் டீட்டெயில் எழுதுறீங்க. இங்கே பாருங்கள், டீட்டெயில் எழுதுறீங்க. எழுதிட்டு 3 சைன் போடுறோம். இதில் ஒரு அட்டஸ்டேஷன் வந்து சீல் வச்சு சைன் வாங்கிக்கிறோம். இங்கே ஃபோட்டோ ஒட்டி சீல் வச்சு சைன் வாங்கிக்கிறோம். அவ்வளவுதாங்க. ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சது எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதை டவுட் இருந்ததுன்னா முடிஞ்ச அளவுக்கு கேளுங்க. நான் வந்து என்னால் முடிஞ்ச ரிப்ளை கொடுக்குறேன். இல்லை நீங்கள் ரொம்ப டெக்னிக்கலாக ரொம்ப நிறைய பேர் வந்து ரொம்ப டீப்பான டவுட்லாம் கேட்குறீங்க. நான் அதில் டைரெக்ஷனும் கொடுக்கக்கூடாது, தவறாக எடுத்துக்காதீங்க. நான் வந்து ரிப்ளை கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வந்து மேஜர் டவுட்லாம் கேட்குறீங்க. அது வந்து நான் சொல்ல முடியாது, டைரெக்ஷன் என்னால் கொடுக்கக்கூடாது. நீங்கள் டிஆர்பி ஹெல்ப்லைனுக்கு தொடர்பு கொண்டு கேட்டு
அவங்க என்ன டைரக்ஷன் சொல்கிறாங்களோ அதனையே வந்து நம்ம பின்பற்றிக்கலாம். இது வந்து ஜஸ்ட்டு ஒரு ரஃப் காப்பியை வந்து நம்ம ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம எழுதிட்டு போகிறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும். சரிங்களா? இது நம்ம ஏற்கனவே பிடி பிஆர்டிக்குமே கொடுத்துருந்தோம். இதை பின்பற்றி தான் நிறைய பேர் எழுதிட்டு போனோம். யாருக்கும் எந்த கரெக்ஷன்லாம் சொல்லலை. இது வந்து பெருசாகவும் இருக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து கரெக்டாக ஒவ்வொன்றும் ஏன் அந்த டேட் ஆஃப் இஷ்யூலாம் கேட்டாங்கன்னா அது ஒரு ரீசன் இருக்குது, ப்ராப்பர் ரீசன் இருக்குது. அதெல்லாம் வந்து டபுள் டிகிரி கிளாஸ் ஆகுதா அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து நீங்கள் டிடிஎடுக்கு அப்புறம் எத்தனை டிகிரி முடிச்சிருந்தாலும் தயவு செய்து அதெல்லாம் வந்து இதில் காட்டிடாதீங்க. எதுவும் சொல்லவும் வேணாம். நார்மலாக வந்து நீங்கள் 10th +2 டிடிஎட் இல்லை 10th +2 நீங்கள் பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷனா அது, இல்லை ஸ்பெஷல் எஜுகேஷனா அது, என்னவோ அதை மட்டும்தான் எழுதணும். நீங்கள் மற்றது முடிச்சதெல்லாம் இப்போ எத்தனை டிகிரி முடிச்சிருந்தாலும் தயவு செய்து அதெல்லாம் இதில் வந்து காமிச்சிடாதீங்க. கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட் வந்து நான் தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன். அடுத்தடுத்த அப்டேட் வந்ததுன்னா நிச்சயமாக நம்ம வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அனைவருக்கும் மிக்க நன்றி. அதே போன்று நிறைய பேர் கேட்டாங்க, இப்போ இது என்ன ப்ராசஸ் அடுத்தது அப்படின்னு கேட்டாங்க. அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட்டு போகிறது நம்ம சிவிக்காக தான் கூப்பிட்ருக்காங்க. இதில் சிவிக்கு போனதுக்கப்புறம் நம்மளாம் ஒரு வித்தின் ஒரு 7 டேஸ்க்குள்ளார 1 வீக்குள்ளார நமக்கு வந்து ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்னு வெளியிடுவாங்க. நல்லா பாருங்கள். இப்போ நம்ம வந்து சிவி வந்து அட்டன் பண்ண போகிறோம். அங்கே போயிட்டு ஸ்கூல்லாம் சூஸ் பண்ண முடியாது. முதல்ல நார்மலாக சிவி நம்மளுடைய சர்டிஃபிகேட்லாம் செக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு நமக்கெல்லாம் முடிச்சிருவாங்க. அவங்க ஒரு ஃபார்ம் வச்சுருப்பாங்க, எழுதிக்கிட்டு நீங்கள் போங்கன்னு சொல்லிவிடுவாங்க. அதன் பிறகு நமக்கு வந்து டிஆர்பி வெப்சைட்டில் நீங்கள் சிவிலாம் முடிஞ்ச பிறகு எல்லாருக்கும் சிவி எத்தனை டேட்டில் நடந்தாலும் எல்லாருக்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளார மேக்ஸிமம் வந்து 1 வீக்குக்குள்ளார நமக்கு வந்து அந்த ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படிங்கிறது டிஆர்பி வெப்சைட்டில் வந்து வெளியிடுவாங்க. அந்த ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் யார் யார் பேர்லாம் இடம்பெற்றிருக்கோ அவங்களுக்கு தான் ஜாப் கன்ஃபார்ம். அதன் பிறகு அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங்க்கான அழைப்பு நம்ம கடிதம் வந்து அதை ப்ரெஸ் நியூஸ் வந்து கொடுப்பாங்க. எலிமெண்ட்ரி எஜுகேஷனில் வந்து நமக்கு வந்து ப்ரெஸ் நியூஸ் வந்து விட்டு எங்கே நீங்கள் வரணும் கலந்தாய்வுக்குன்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு தான் நீங்கள் வந்து போயிட்டு ஸ்கூல் சூஸ் பண்ணுறதெல்லாம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு சிவிக்கு தான் போயிட்டு வரும். நம்மளோட சர்டிஃபிகேட்லாம் வந்து கரெக்டாக செக் பண்ணுவாங்க. அதன் பிறகு டிஆர்பி வெப்சைட்டில் வந்து ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க. அதில் இருக்கிறவங்களுக்கு தான் வேலை வந்து 100% வந்து கன்ஃபார்ம். சரிங்களா? அதனால் எல்லாருமே நல்லபடியாக சிவியை வந்து அட்டன் பண்ணுங்கள். எல்லோருக்கும் என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.